அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை நாட்டிய கலாஷேத்ரா ஃபவுண்டர் டாக்டர் எஸ் ஜெயேஷா பேசுகிறேங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேரூர் ஆதீன மடத்தில் நம்ம இன்னைக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டோட இணைந்து பானை மேலேயும் தள்ள கலசம் வச்சு அரை மணி நேரம் பரத நிகழ்ச்சி பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலசம் தலையில் வைக்கிறனால நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மெமரி பவர் ஜாஸ்தியாகும். நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த கலசம் விழாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய எண்ணம் செயல் எல்லாமே அதில் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால இந்த கலசத்தை விஷயத்தை ஏன் கொண்டு வந்தோன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க எல்லாம் மொபைல் டிவிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரதக்கலையை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த பரதக்கலை படிக்கும் போது நாங்கள் இந்த குச்சிப்புடி ஃபார்மேட்டில் கொண்டு வர கான்செப்ட் எல்லா குழந்தைகளுக்கும் மெமரி பவர் ஜாஸ்தியாகணும். அவங்க செய்யக்கூடிய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிறைய விஷயங்களை சாதனையாளர்கள் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் 51 பேர் வச்சு நாங்கள் ஆனமலையில் மூலிகை சித்தர் பீட இடத்துல பண்ணினோம். அப்போ வெறும் பானை மட்டும்தான். இந்த வாட்டி பானையும் கலசம் வச்சு 101 குழந்தைகளை வச்சு நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுத்தோம். 3 மாசமா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தோம். இதில் ப்ரீகேஜிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. ப்ரீகேஜிலிருந்து குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது ப்ரீகேஜி குழந்தைக்கு பரதம் சொல்லித்தர முடியுமான்னு எல்லாருக்குமே நிறைய கேள்வி இருக்கு. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நம்ம கரெக்டாக கைட் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அழகா ஆடுறாங்க. ஸோ ப்ரீகேஜிலிருந்தே பரதம் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அதுக்கு உதாரணமாக தான் நாங்கள் எங்கள் குழந்தைகளை இந்த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது. ஸோ எங்கள் பேரூர் ஆதீன மடம் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய சாமிஜி தம்ரான்ஜி அவர்களுக்கும், கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய கோவை நாட்டிய சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.